இன்றைய வாக்குத்தத்தம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். சங்கீதம் 31:1. நம்மளோட நம்பிக்கை யார் மேலங்க இருக்கு? மனைவி கணவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, கணவன் மனைவி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, பிள்ளைங்க அப்பா மேல, அம்மா மேல. நம்மளோட நம்பிக்கை ஆனா முழு நம்பிக்கையும் ஏசப்பன் மேலதான் இருக்கணும் எப்பவுமே. மனுஷர்கள் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. நாசில சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். நம்ம எல்லாருக்காகவும் நன்றி சொல்லலாம் ஏசப்பாக்காக. ஏன்னா இந்த உலகத்துல ஏசப்பா நமக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. சோ எல்லாருக்காகவும் நம்ம நன்றி சொல்லலாம். நம்மளோட முழு நம்பிக்கையும் இயேசுவ மேலதான் வைக்கணும். நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாதுங்க. நம்ம வீட்டு மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுங்க. மனுஷர்கள் மாறிடுவாங்க. ஏசப்பா என்றைக்குமே மாறவே மாட்டாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நம்ம நம்பி இருக்கிறோம். சோ உங்க நம்பிக்கை ஏசப்பா மேல வைங்க. அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாங்க. நம்ம ஏசப்பாவுக்கு தோக்க தெரியாது. அவர் ஜெயிக்கிறவர், நமக்கு ஜெயத்தை தருகிறவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தையே வென்று உயிரோடு எழும்பி இன்றைக்கு நம்ம பக்கத்துல இருக்காங்க ஏசப்பா. சோ நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு, ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். டெய்லியுமே அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கேன். நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக கூடாது. ஏசப்பா என் குடும்பத்துல எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கோம். நாங்க யாருக்கு முன்னாடியும் தலை குனிந்து நடக்க கூடாது. எங்களோட நம்பிக்கை நீங்க தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி அறிக்கையிடுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாள்ல பிடிச்சு வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, தியானம் செய்யுங்க. ஏசப்பா நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டோம். Have a blessed day. Thank you.